ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வள்ளி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்போ வேதனாகி வீரசேகரனோட வீட்டுக்கு போகிறாங்க. நான் வேலனை தீர்த்து கட்டுன்னு சொன்னால் நீ என்ன இப்படி அறகுறையாக விட்டுருக்கே அப்படின்னு சொல்லவும், உடனே இப்போ கூட ஒன்று கெட்டு போகலை, இப்போ உடனே வேலனை இந்த வீட்டுக்கு வரவழைச்சிரு, அதுக்கப்புறமா அவனுடைய கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லவும், வீரசேகரனும் பார்த்தோம்னா வேலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உனக்கு அந்த ஃபோட்டோலாம் தானே வேணும், அப்படி வேணும்னா நீ என்னுடைய வீட்டுக்கு வா, நான் உனக்கு எல்லாமே தந்துடுறேன், அதோட எனக்கு பணத்தையும் நீ கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா வேலனும் ஹாஸ்பிட்டல்லேருந்து யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து வீரசேகரன் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் நர்ஸ் சொல்கிறாங்க, என்னது பேஷண்ட்டை காணல் அப்படின்னு சொல்லவும், உடனே எல்லாரும் வேலன் பார்க்குறாங்க. வேலனை காணல, ஐயோ வேலன் எங்கே போயிட்டான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க அவ்வளோருமே பதட்டம் அடைஞ்சிருந்தாங்க. அப்போ வள்ளி வேலனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் வேலன் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் அவங்க அம்மாவும் கேட்கும்போது, என்னன்னு தெரியல, அவன் ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வேதனாகி வீரசேகரன்ட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் வேலன் வருவான், அவனுடைய கதையை நீ முடிச்சுக்கிட்டு நீங்கள் இருந்து கிளம்பிடணும் அப்படிங்கவோ, உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வேதனாகி வீட்டோட்டு வெளியே வர மாதிரி தான் இருக்குது. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க வேலனை கைது செய்திருந்தாங்க. இந்த விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதும் உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் திடீர்னு காணாமல் போனால், இப்போ என்னென்னா அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறத சொல்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வேலனை பார்க்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே கேட்கும்போது வீரசேகரனோட கதையை வேலன் முடிச்சுட்டான், அதனால தான் இவனை கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வேலன் கிட்ட எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீ உண்மையை சொல்லு, நீ அப்படி பண்ணியிருக்க மாட்ட, அங்கே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுன்னு எல்லாருமே ஆளாளுக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வேலன் எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க சொல்லியிருந்தாங்க, அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, அவர் சொன்னாதான் என்னன்னு தெரியும், அதனால அவரோட கதையை வீரசேகரனோட கதையை இவர் தான் முடிச்சாருன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், ஏன்னா அந்த இடத்துல இவர் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லவும், இதனால ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அப்போ வேலனோட அப்பாலாம் சொல்கிறாங்க, அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டான், நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஆதாரம் எல்லாமே அவர் பக்கம்தான் இருந்துட்டு இருக்குது, அதனால தான் நாங்கள் அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம், எங்களை வேலை செய்ய விடுங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு திட்டவும், உடனே எல்லாருமே வேலன்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வேலன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டுக்கு, எதுக்காக வேலன் இப்படி பேசாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, எப்படியாவது அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ அவங்க ஜானகி சொல்கிறாங்க, நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் வள்ளி, ஆனால் வேலன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு வேலனை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரத்தினவேலுக்கு இந்த விஷயம் வரவும், உடனே ரத்தினவேலு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, இவன் இப்படி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், எதுக்காக பண்ணியிருப்பான், ஜானகியை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அவன் பண்ணியிருப்பான், வீரசேகரனோட கதையை முடிச்சிருப்பான், அப்போ தானே ஜானகியை நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லவும், உடனே வள்ளி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் அவனை பேசிகிட்டு இருக்காதீங்கப்பா, அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அப்படிலாம் நீங்கள் அம்மா மேலே அநியாயமாக பழியை சுமத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஜானகியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு என் மேலே அபாண்டமாக நீங்கள் ஒன்றும் பழி சுமத்துறது நிறுத்த மாட்டீங்களா, நான் தப்பு பண்ணலைன்னு நான் சொல்லிட்டு தானே இருக்கிறேன் அப்படிங்கும்போது, நீ சொல்லிட்டு தான் இருக்கிற, ஆனால் அதுக்குள்ளே நிரூபிக்கலையே, அதுக்காக தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் வீரசேகரனோட கதையை அந்த வேலன் முடிச்சிருக்கிறான், இதில் என்ன இருக்குது டவுட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா வேதனாகி தான் காட்டுறாங்க. வேதனாகி திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வேதனாகி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு வள்ளிக்கு வேதனாகி மேலே சந்தேகம் வருது, என்னது எப்போ பார்த்தாலும் அத்தை பேசிட்டு இருப்பாங்க, ஆனால் இந்த விஷயத்துல எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதனாகி மேல வள்ளிக்கு சின்னதா ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருது. அடுத்து பார்த்தோம்னா வள்ளி மட்டும் நேரா வேலன் கிட்ட வராங்க ஸ்டேஷனுக்கு. அப்போ வேலன்கிட்ட வள்ளி கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீ சொல்லுவேலா, நீ இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், யார் பண்ணின தப்புக்கு நீ இந்த மாதிரிக்கு பொறுப்பேற்று இந்த மாதிரிக்கு ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கிற, நீ உண்மையை சொல்லி யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது, உடனே வேலன் சொல்கிறாங்க, வள்ளியம்மா நீங்கள் எதுக்காக அங்கே வந்தீங்க, தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நீ யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு நீ பண்ணியிருக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு வள்ளி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ வேலன் சொல்கிறாங்க, தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க வள்ளியம்மா அப்படின்றவும், வள்ளி ரொம்பவே சோகத்தோட வீட்டுக்கு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வேலன் தான் தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வேதனாகியும் ரத்தினவேலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வேதனாகி இப்போ பார்த்தோம்னா நம்ம பேசாமல் இருந்தாக்கி எல்லாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேதனாகி ரத்தினவேலு கிட்ட சொல்கிறாங்க,
அந்த வேலன் தான் தப்பு பண்ணியிருக்கிறான், அதனால தான் அவன் பேசாமல் அமைதியாக இருக்கிறான் அப்படின்னு வந்து வேதநாய்க்கு வந்து ரத்தினவேலுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் ரத்தினவேலும் வந்து வேலன் மேலே ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிக்கு நேரத்தில் பார்த்தோம்னா வீரசேகரனோட பொண்ணை தான் வராங்க. பொண்ணு வந்து பார்த்தோம்னா ரத்தினவேலுக்கிட்ட வந்து சில ஃபோட்டோலாம் கொடுக்குறாங்க. அப்போ நீ யாருமான்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவங்க வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நான் தான் வீரசேகரனோட பொண்ணு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்னது, எதுக்காக அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கிறா, என்ன ஃபோட்டோ கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ரத்தினவேலு பார்க்கவும் இங்கே பார்த்தோம்னா வேதனாகி அதிர்ச்சி அடைகிறாங்க. வீரசேகரனோட பொண்ணு இங்கே இதுக்காக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட இருக்கும்போது அப்போ ரத்தினவேலுக்கிட்ட அந்த ஃபோட்டோ கொடுத்தாங்களா, அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. அப்போ வேதனாகி தான் வீரசேகரனோட கதையை முடிச்சிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் வந்து அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோவாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேதனாகியும் ரத்தினவேலு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரத்தினவேலுக்கிட்ட இருக்கிற ஃபோட்டோவை எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க, ஓஹோ இது எல்லாத்துக்கு காரணம் நீதானா, நீ தான் வந்து அவங்க வீரசேகரனோட கதையை முடிச்சுக்கிட்டு வேலன் மேலே பழிய சுமத்திக்கிட்டு ரொம்ப நல்ல ஒப்பட நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா, உனக்கு எவ்வளோ தைரியத்தை அந்த மாதிரிக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க, அப்போ எதுக்காக வேலன் வந்து அமைதியாக இருந்தான், இவ தான் தப்பு பண்ணியிருக்கிறான்னா எதுக்காக பழி ஏற்றுக்கிட்டு அவன் உள்ளே போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வள்ளி சொல்கிறாங்க, எதுக்காக, எல்லாம் இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான், குடும்ப மான மரியாதைலாம் போயிடக்கூடாதுல்ல, அப்பாவோட மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் வேலன் இந்த மாதிரிக்கெலாம் பழி ஏற்றுக்கிட்டு அவன் உள்ளே போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரத்தினவேலு வந்து துடிச்சு போயிருந்தாங்க. அப்போ ரத்தினவேலு வந்து வேதனாய் கிட்ட கேட்குறாங்க, அக்கா நீ இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ வீரசேகரனோட பொண்ணு வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நான் சிங்கப்பூருக்கு போகிறதுக்காக தான் நான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன், அதுக்கப்புறமா வந்து எதையோ அவங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க போலுக்கு, அதை எடுக்கிறதுக்காக திரும்ப வீட்டுக்கு வரும்போது தான் இப்படி வேதனாய்க்கு வந்து எங்கள் அப்பாவோட கதையை முடிக்கிறத நான் பார்த்தேன், என்னையும் பார்த்தாக்கி அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் நான் ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்து இந்த மாதிரிலாம் அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்படின்னு சொல்லவும் சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நீ அழாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து ரத்தினவேலு பார்த்தோம்னா வேதநாயகி சொல்கிறாங்க, நீ இப்படி இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ செஞ்ச அப்படின்னு சொல்லவும் வேதநாயகி வந்து என்னை மன்னிச்சிடடா தம்பி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வேதநாயகியை கைது பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வேலனுக்கு இந்த விஷயம் தெரிய வரவும் அப்போ வேலன் வந்து சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் வந்து வேதநாயகி அம்மாவை பிடிச்சு கொடுத்தீங்க, நான் தான் அந்த பழியை சுமந்துக்கிட்டு இங்கே வந்துட்டோம்ல, அப்புறமா எதுக்காக இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து வேதநாயகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வேதநாயகி வேலன்ட்டு சொல்கிறாங்க, வேலா நான் உனக்கு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ பிரச்சனையை கொடுத்துருக்குறேன், உண்மையை சொல்லப்போனால் வீரசேகரன்ட்டு வந்து உன் கதையை முடிக்கிறதுக்காக தான் அங்கே ஒன்று வர அழைச்சேன், ஆனால் என்ன நீ காப்பாற்றுறதுக்காக இப்படி வந்துட்டிய அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து திருந்துற மாதிரி தான் காட்டுறாங்க.